அது சரியா இயர் 2000. KL4A6595 என்ற கேரள ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொண்ட ஒரு ஒயிட் கலர் அம்பாசிடர் கார் ஈவினிங் 4 மணி வாக்கில் திருவனந்தபுரத்தில் உள்ள குமாரபுரம் ஏரியாவில் ஒரு வீட்டு முன்னாடி பிரேக் அடிச்சு வந்து நிற்கிது. அந்த காரில் இருந்து இறங்கின அந்த டாக்ஸி டிரைவர் நேரடியாக அந்த காரை புக் பண்ண அந்த குடும்பத்தோடைய தலைவரை பார்த்து, சார் கார் வந்துட்டு, நீங்கள் எப்போ கிளம்புறீங்க, நீங்கள் ரெடி ஆனதும் சொல்லுங்கள், நம்ம புறப்படலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த டிரைவர் அங்கிருந்து தன்னுடைய காரை நோக்கி போயிருந்திருக்காரு. இன்னொரு பக்கம் அந்த அழகான மலையாள குடும்பம் தங்களுக்கு தேவையான 2-3 நாட்களுக்கு உண்டான துணிகள் எல்லாத்தையும் ரொம்ப பரபரப்பா எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. அன்னைக்கு அந்த கார்ல பயணம் பண்ண போறது யாருன்னா ஒரு அப்பா அம்மா, ஒரு சின்ன குழந்தை. இந்த 3 பேரும் தான் இந்த கார்ல நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஊட்டியை சுத்தி பார்க்கறதுக்காக அன்னைக்கு அந்த காரை புக் பண்ணி வர வச்சிருந்திருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த குடும்பம் தனக்கு தேவையான உடைமைகள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வெளியில வந்திருக்காங்க. அப்போன்னு பார்த்து அந்த குடும்ப தலைவருடைய குழந்தை என்னைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு அடம் ஒன்று பிடிச்சிருக்கு. அவங்களுக்கு உண்டான தின்பண்டம் இல்லை அப்படின்னு சொல்லி தன்னுடைய அப்பா அம்மா கிட்ட சண்டை போட்டு இருந்திருக்கு. இதனால அந்த அப்பா வந்து என்ன பண்றாருன்னா, டைரக்டா டிரைவர் கிட்ட போயிட்டு, அண்ணா நீங்க அந்த டிக்கியை மட்டும் திறந்து விடுங்க, நாங்க எல்லா உடைமைகளையும் ஏத்திக்கிட்டு இருக்கோம், அதுக்குள்ள கடைக்கு போயிட்டு என்னுடைய குழந்தைக்கு சில தின்பண்டங்கள் மட்டும் வாங்கிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லி இருந்திருக்காங்க. ஸோ அதுக்கு மறுப்பு தெரிவிக்காத அந்த டிரைவர் காசை வாங்கிக்கிட்டு வேக வேகமா கடத்தருவை நோக்கி நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. இன்னொரு பக்கம் கணவனும் மனைவியும் டிக்கில தங்களுடைய உடைமைகளை வச்சுட்டு அந்த காரோடைய டிக்கியை க்ளோஸ் பண்ணியிருந்திருக்காங்க. அப்பா வந்து முன் சீட்ல போய் உட்கார்றாரு. பின் சீட்ல பார்த்தா அம்மாவும் குழந்தையும் உட்கார்ந்துருக்காங்க. கொஞ்ச நேரத்திலேயே அந்த டிரைவரும் சில தின்பண்டங்களை வாங்கிக்கிட்டு அந்த காரு கிட்ட வந்துடுறாரு. அதன் பிறகு அந்த கார் திருவனந்தபுரத்துல இருந்து இருட்டுற நேரத்துல கிளம்ப ஆரம்பிக்குது. அடுத்தடுத்த மணி நேரங்களில் அந்த கார் எர்ணாகுளம், பாலக்காடு, கோயம்புத்தூர், மேட்டுப்பாளையம் வழியா ஊட்டியை நோக்கி அந்த இரவுல புறப்பட ஆரம்பிச்சுது. ஊட்டி மலைகளுடைய கொண்டை ஊசி வளைவு வர வர அந்த காரோடைய பயணம் ரொம்ப த்ரில்லிங்காகவும் அந்த ஃபேமிலிக்கு அமைய ஆரம்பிச்சுது. பட் அந்த காலத்தில் கார்லாம் ஈஸியாக ஹீட் ஆகக்கூடிய சான்ஸ் இருக்கிறதுனால இவங்க போன அந்த ஒயிட் கலர் அம்பாசிடர் காருமே 6வது கொண்டை ஊசி வளைவை ரீச் ஆனதுமே அந்த டிரைவர், சார் இன்ஜின் ரொம்ப ஹீட் ஆயிட்டு ரேடியேட்டரில் தண்ணி ஊத்துறோம் போல, இங்கே ஒரு ஓட ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கு, நான் போய் தண்ணி பிடிச்சிட்டு வந்துடுறேன், நீங்க கொஞ்ச நேரம் கார்ல வெயிட் பண்ணுங்க அப்படின்னு அந்த வளைவுல ஒரு இடத்துல நிப்பாட்டி இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் இந்த கணவன் மனைவி தங்க கிட்ட இருக்கிற தேவையில்லாத பொருட்கள், அந்த குழந்தையோடைய வேஸ்ட் பிளஸ் இவங்க சாப்பிட்டு வச்சிருந்த அந்த தின்பண்டங்களுடைய மிச்ச மீதிகள் எல்லாத்தையும் அங்க இருக்கிற பள்ளத்தாக்குல தூக்கி போட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தண்ணியை பிடிச்சபடியே அந்த டிரைவரும் காரை நோக்கி வராரு. என்னத்தை தூக்கி போட்டீங்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இது மாதிரி சில வேண்டாத பொருட்கள்லாம் வச்சிருந்தோம், அதை தான் நாங்கள் தூக்கி போட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. அதை கேட்டதுக்கு அப்புறம் டிரைவர் பெருசா எதுவுமே ரியாக்ட் பண்ணாம காரோடைய ரேடியேட்டர்ல தண்ணி ஊத்திட்டு அந்த காரை ஊட்டியை நோக்கி அந்த இரவுல எடுத்துட்டு போயிருக்காரு. இப்போ நான் சொன்ன இந்த சீனை ஒரு பக்கம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படியே கட் பண்ணா கேரள மாநிலத்தோடைய பூஜாபுரா போலீஸ் ஸ்டேஷன்ல கிரைம் பிரான்ச்ல ஹெட் கான்ஸ்டபிளா வேலை பார்க்குற சாமி குமரன் அப்படின்ற ஒருத்தர் தன்னுடைய தம்பியான விதுகுமாரன் தம்பியை காணோம் அப்படின்னு ஒரு மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட்டை ரெஜிஸ்டர் பண்றாரு. இந்த மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் ஆன அடுத்த ஒரு சில நாட்கள்லயே சுந்தரி அம்மா அப்படின்ற ஒருத்தவங்க கொல்லம்ல இருக்கிற ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல கால் பண்ணி, என்னுடைய வீட்டில் வாடகைக்கு தங்கியிருந்த வினோத் என்கின்ற ஒரு நபரை காணோம் அப்படின்னு மிஸ்ஸிங் ரிப்போர்ட்டை ஃபைல் பண்றாங்க. பட் இந்த சம்பவங்கள்லாம் அடுத்தடுத்த நாட்கள்ல நடந்து முடிச்சதுக்கு பிறகு சரியா ஒரு 10 நாட்கள்ல ஊட்டி போலீஸுக்கு ஒரு பள்ளத்தாக்குல இருந்து அழுகின நிலையில ஒரு மனிதனுடைய சடலமும் கிடைக்குது. இந்த 3 சம்பவத்துக்கும் நான் இன்ட்ரோல அந்த ஃபேமிலி டிராவல் பண்ணி போன அந்த சம்பவத்துக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குமா? காணாம போன அந்த வினோத்தும் விதுகுமாரன் தம்பியும் யாரா இருக்கும்? அந்த கார்ல அன்னைக்கு பயணம் பண்ண ஃபேமிலி யாரா இருக்கும்? ஊட்டி போலீஸுக்கு பள்ளத்தாக்குல இருந்து யாருடைய சடலம் கிடைச்சிருக்கும்? அந்த கார்ல டிராவல் பண்ண ஃபேமிலி அந்த காரோடைய டிரைவரை போட்டு தள்ளிட்டு அந்த காரை திருடுவதற்காக ஏதாவது பிளான் போட்டிருப்பாங்களா? அப்படியும் இல்லைன்னா அந்த டிரைவர் அந்த குடும்பத்தோடைய தலைவனை கொலை பண்ணிட்டு அந்த பெண்ணை அனுபவிக்கிறதுக்கு ஏதாவது முயற்சிகள் எடுத்திருப்பாரா? அப்படியும் இல்லைன்னா அந்த கணவர் தன்னுடைய மனைவியை கொலை பண்றதுக்காக டிரைவர் கூட சேர்ந்து ஏதாவது திட்டம் தீட்டியிருப்பாங்களா? அப்படியும் இல்லைன்னா அந்த கார்ல டிராவல் பண்ண அந்த குழந்தையை இவங்க கொலை பண்ணிட்டு அந்த பள்ளத்தாக்குள்ள தூக்கி போட்டிருப்பாங்களா? உங்களுக்கு இந்த இடத்துல யார் மேல சந்தேகம் வருது? போலீஸ் யாருடைய சடலத்தை அந்த பள்ளத்தாக்குல இருந்து எடுத்திருப்பாங்க அப்படின்னு ஜெனியூனா இந்த இடத்துல கமெண்ட் பண்ணுங்க. இந்த அளவுக்கு மர்மங்கள் நிறைந்த இந்த வழக்குக்கான விடைகள் தான் என்ன? போலீஸ் அதிகாரிகள் இதை சால்வ் பண்ணாங்களா இல்லையா? இயர் 2000 ஆரம்பத்தில் கேரளா மற்றும் தமிழ்நாடு போலீஸுக்கு சிம்ம சொப்பனமாக இருந்த ஒரு மர்மமான திகில் நிறைந்த சம்பவத்தை பற்றி தான் இன்னைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வாங்க. நான் உங்கள் பாபு சங்கர். வெல்கம் டு பாபு சங்கர் ஃபைல்ஸ்.
நான் சொன்ன அந்த 4 இன்சிடென்ட்டுக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை இன்னும் நீங்கள் லைக் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா லைக் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உண்மையாகவே நம்முடைய கிரைம் ஜானர் பார்க்குற ஆடியன்ஸுக்கு ரெக்கமெண்டில் போய் சேரும். அது எனக்கு பெரிய மோட்டிவேட்டாக இருக்கும். ஸோ எனக்காக அதை மட்டும் பண்ணிட்டு போங்க. ஊட்டிக்கு டிராவல் பண்ண ஃபேமிலி ப்ளஸ் அந்த ஊட்டியில் கிடைச்ச சடலம் ப்ளஸ் அந்த ஹெட் கான்ஸ்டபிள் தன்னுடைய தம்பியை காணும்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாருல, இது எல்லாத்தையும் பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த சுந்தரி அம்மா என்கின்ற ஒரு ஹவுஸ் ஓனர் வினோத்தை காணும்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று கொடுத்தாங்கல்ல, அந்த வினோத் யாரு, அவர் எப்படி காணாமல் போனார் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்தலாம். இந்த சம்பவம் நடப்பதற்கு ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி ஜனவரி 16 இயர் 2000 காலை நேரம் மணி ஒரு 9:10 நெருங்கிக்கிட்டு இருக்கு. அந்த ஜனவரி மாத குளிர தாங்க முடியாத கேரள மக்கள் சூரியனுடைய வருகைக்காக நீண்ட நேரம் காத்துக்கிட்டு இருந்து அந்த குளிரை தணிச்சுக்கிட்டு இருந்த நேரம்னு கூட சொல்லலாம். இந்த நேரத்துல தான் சுந்தரி அம்மாவுடைய வீட்டு முன்னாடி ஒரு ஆட்டோ வேகமா பிரேக் அடிச்சு வந்து நிக்குது. அந்த ஆட்டோல இருந்து இறங்கின அந்த ஃபேமிலி நேரடியா சுந்தரி அம்மாவுடைய வீட்டு வாசல் முன்னாடி வந்து நிக்குது. அந்த ஃபேமிலியை பத்தி சொல்லணும்னா, ஒரு ஆள் 35 வயசு இருக்காரு. அவருடைய மனைவி பிளஸ் அவருடைய குழந்தைய அழைச்சிக்கிட்டு அன்னைக்கு அந்த கேட்டு முன்னாடி நின்று சுந்தரி அம்மாவுடைய பெயரை சொல்லியும் அந்த வீட்டோடைய காலிங் பெல்லையும் அடிக்கிறாரு. கொஞ்ச நேரத்தில் வீட்டுக்குள்ள இருந்த ஒரு 50-55 வயசு இருக்கிற சுந்தரி அம்மாவும் வீட்டில் இருந்து வெளியில வந்து கேட்டை பார்க்குறாங்க. அப்போ இந்த ஃபேமிலி நிற்கிறத பார்த்துட்டு, யாருமா நீங்க, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டதும் இந்த ஆள் அந்த அம்மா கிட்ட என்ன சொல்றாருன்னா, அம்மா என்னுடைய பேரு வினோத், இது என்னுடைய மனைவி ராணி, இது எங்களுடைய குழந்தை, உங்களுடைய வீட்டில் வீடு வாடகை இருக்குன்னு சொன்னாங்க, அதை பார்க்கறதுக்காக தான் நாங்கள் வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. உடனடியாக அந்த அம்மா அந்த வினோத் கிட்ட என்ன கேட்குறாங்கன்னா, நீங்க எங்கிருந்து வரீங்க, நீங்க என்ன வேலை பார்க்குறீங்க, உங்களுக்கு எவ்வளோ சம்பளம் அப்படின்னு சுந்தரி அம்மா கேட்குறாங்க. அதுக்கு வினோத் வந்து என்ன சொல்றாருன்னா, அம்மா நான் வந்து பிடபிள்யூடியில் மேனேஜராக வேலை பார்க்குறேன், எனக்கு இப்போதான் இந்த ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைச்சிருக்கு, உங்க வீடு நல்லா இருக்கும்னு சொன்னாங்க, அதனால தான் நாங்கள் இங்கே வந்தோம் அப்படின்ற மாதிரி வினோத் சொல்லியிருந்திருக்காரு. இதை கேட்டதுமே சுந்தரி அம்மாவுடைய கைகள் மூடி இருந்த அந்த கேட்டை திறக்க ஆரம்பிச்சது. அந்த ஃபேமிலியும் அந்த வீட்டுக்குள்ள நுழைய ஆரம்பிச்சாங்க. பட் இந்த இன்சிடென்ட் தான் நம்மள பல வருஷம் கிட்ட கோர்ட்ல இழுத்தடிக்க போகுது அப்படிங்கிறது அன்னைக்கு இந்த சுந்தரி அம்மாவுக்கு தெரியாமலே இருந்திருக்கு. சுந்தரி அம்மா அன்னைக்கு வினோத்தோடைய ஃபேமிலியை வீட்டுக்குள்ளே விடுவதற்கான காரணம் என்னன்னா, இவர் வந்து ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாய், மாதந்தோறும் கரெக்டானபடி சம்பளம் வந்துடும், நமக்கும் வாடகையை கொடுத்துருவாரு அப்படின்னு நினச்சிருக்காரு. ஸோ இந்த ஃபேமிலியுமே அந்த வீட்டை போய் பார்க்குறாங்க. வீடுமே அவங்களுக்கு பிடிச்சி போகவும் செய்யுது. அதே சமயம் சுந்தரி அம்மா கிட்ட வந்து இந்த வினோத் எனக்கு வீடு பிடிச்சிருக்கு, நாங்கள் இங்கேயே தங்கிக்கிறோம் அப்படின்னு சொன்னதுமே அட்வான்ஸாக 5000 ரூபாய் 850 ரூபா வாடகை அப்படின்ற மாதிரி டீல் பேசப்பட்டிருக்கு. அது எல்லாத்துக்கும் சரி சொன்ன வினோத் தன்னுடைய உடைமைகளை ஆட்டோவில் இருந்து இறக்கி வீட்டுக்குள்ளே வைக்கிறாரு. ஆட்டோக்காரருக்கு பணம் செட்டில் பண்ணி அங்கிருந்து அனுப்பிடவும் செய்கிறாரு. மேற்கொண்டு இந்த வீட்டுடைய ஓனரான சுந்தரி அம்மாவை பற்றி சொல்லணும்னா, அந்த காலத்தில் பார்த்தா யாராவது ஒரு சில பேருடைய வீட்டில் தான் டிவி, ரேடியோ, ஃப்ரிட்ஜு, டெலிஃபோன் அப்படின்னு எல்லாமே இருக்கும். அப்படி இருக்கிறவங்களுடைய வீட்டை நம்ம பார்க்கும்போது பெரிய பணக்காரங்க தான் அப்படின்ற மாதிரி நமக்கு தோணும். அப்படியே அந்த ஊரில் வாழ்ந்த மக்களுடைய கண்ணோட்டத்தில் இந்த சுந்தரி அம்மாவுடைய குடும்பம் ஒரு பணக்கார குடும்பம். அது மட்டும் இல்லாமல் 3 வீடை கட்டி வாடகைக்கும் கொடுக்குறாங்க. மேற்கொண்டு சுந்தரி அம்மா அவங்களுடைய வீட்டில் பார்த்தா அவங்களுடைய கணவர் அவங்களுடைய மகன் கூட ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு வராங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா வினோத்துமே அடுத்தடுத்த நாட்களில் தன்னுடைய உடைமைகள் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா அந்த வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துக்கிட்டே இருக்காரு. அவர்கிட்டையும் டிவி இருக்குது, பைக் இருக்குது, ப்ளஸ் ரேடியோ எல்லாமே இருந்திருக்கு. அவருமே நல்லா சம்பாரிச்சபடி டெய்லியுமே டிப்டாப்பாக கிளம்பி போகிறது, டிப்டாப்பாக வர்றது அப்படின்னு அவருடைய லைஃப்லையும் எந்த பிரச்சனையுமே இல்லாமல் இந்த சுந்தரி அம்மா கிட்டையும் எந்த பிரச்சனையும் பண்ணாமல் நல்ல விதமாக நல்லா ஸ்மூகமாக தான் போய்கிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் தான் சுந்தரி அம்மா எதிர்பார்க்காத சில மர்மமான நிகழ்வுகளும் சில மர்மமான விஷயங்களும் அவங்களுடைய கண்களுக்கு தெரிய ஆரம்பிச்சுது. அது சரியா ஏப்ரல் 9 இயர் 2000 அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைங்கிறதுனால வினோத்தோடைய ஃபேமிலியும் சர்ச்சுக்கு வருவாங்க. அதனால இந்த சுந்தரி அம்மாவுடைய ஃபேமிலியும் சர்ச்சுக்கு போகலாமா, வரீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போது அந்த வினோத்தோடைய மனைவியான ராணி என்ன சொல்கிறாங்கன்னா, அம்மா அவர் வந்து வெளியூர் போயிருக்காரு, நானுமே என்னுடைய பிள்ளையை அழைச்சிக்கிட்டு அட்டிங்கல்ல இருக்கிற என்னுடைய சொந்த வீட்டுக்கு போகிறேன், நாங்கள் வரல, நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் சுந்தரி அம்மாவும் அதை பற்றி பெருசாக கண்டுக்காமல் அவங்க வீட்டுக்கு போயிருந்திருக்காங்க. பட் அதுக்கு அடுத்து ஒரு 2-3 நாட்கள்
நாட்கள்ல சரியா ஏப்ரல் 12ஆம் தேதி பார்த்தா இந்த வினோத்தோடைய ஃபேமிலி இந்த வீட்டுக்கே ரிட்டர்ன் ஆயிருந்திருக்கு. அப்போ வினோத் வந்து நியூஸ் பேப்பர் படிக்கிறதுக்காக இந்த சுந்தரி அம்மாவுடைய வீட்டுக்கு வராரு. அப்போ படிச்சுக்கிட்டு இருக்கிற வினோத் கிட்ட இந்த சுந்தரி அம்மா நீங்க வீட்டை காலி பண்ண போறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டதும் இல்ல நாங்களாம் வீட்டை காலி பண்ற ஐடியால இல்ல அப்படின்னு வினோத் சொல்லியிருந்திருக்காரு. ஸோ இதை கேட்ட இந்த சுந்தரி அம்மாவுக்கு தூக்கி வாரி போட்டிருந்திருக்கு. என்னடா இது, இவங்களுடைய மனைவி பார்த்தா இந்த வீட்டு அக்ரிமெண்ட்டை வினோத்தோடைய பேர்ல இருந்து என் பேர்ல மாத்தணும்னு சொன்னா, அதுக்கப்புறம் பார்த்தா வீட்டை காலி பண்ண போறோம், அவருக்கு அட்டிங்கல்ல டிரான்ஸ்ஃபர் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொன்னா, இப்போ இவர்கிட்ட கேட்டா எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாளே அப்படின்னு ஒரு சில சந்தேகங்கள் இந்த அம்மாவுக்கு ஏற்பட ஆரம்பிச்சது. பட் அதை பத்தி அவங்க பெருசாவும் அதுக்கப்புறம் கண்டுக்கல. பட் அடுத்தடுத்த நாட்களில் நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் அவங்கள இன்னும் நுட்பமா அந்த குடும்பத்தில் நடக்கிற விஷயங்களை பார்க்க வச்சுச்சுன்னு கூட சொல்லலாம். இந்த சம்பவம் நடந்த அடுத்த 2 நாட்கள்ல ஏப்ரல் 14ஆம் தேதி வினோத்தோடைய குழந்தை மூலியமா இந்த வாடகை பணத்தை ராணி வந்து கொடுத்து விட்டுருந்திருக்கா. அப்போ அந்த குழந்தையும் இவங்க கிட்ட காசு கொடுத்துட்டு நேரடியா வீட்டுக்கு போயிருந்திருக்கு. அந்த வீட்டுடைய கதவுகளும் ஜன்னல்களும் மூடப்பட்ட நிலையில இருக்கு. இந்த சுந்தரி அம்மாவுக்கு சம்திங் ஏதோ ஒரு சந்தேகமாகவும் இருக்கு. ஏன்னா ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி பார்த்தா இந்த ராணி வந்து எல்லா ரூம்லயும் ஃபேனை மாட்டி விடுற ஹூக் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்திருக்கா. ஸோ இதனால ஒருவித சந்தேகத்தோடையே இந்த காசை வாங்கினதுக்கு அப்புறம் இந்த ராணியோடைய வீட்டு முன்னாடி போய் நிற்க. அப்ப ஜன்னல் கிட்ட இருக்கிற ராணி கிட்ட பேசுறதுக்கு முயற்சி பண்றாங்க. அந்த நேரத்துல ராணி வந்து இதுதான் கடைசி வாடகை பணம், நாங்க இன்னும் ஒரு சில நாட்கள்லயே வெக்கேட் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்றா. இதை கேட்டதுமே சுந்தரி அம்மா உங்களுடைய அட்வான்ஸ் பணம் எப்ப வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் திங்கக்கிழமை வாகல கால் பண்றேன், அப்போ எனக்கு தேவைப்படுறப்ப வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. இதை கேட்டுட்டு ஏதோ ஒரு குழப்பத்தோடையே இந்த சுந்தரி அம்மா அதை பத்தி பெருசாவும் கண்டுக்காம ரிட்டர்ன் தன்னுடைய வீட்டுக்கே வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் ஏப்ரல் 15ஆம் தேதி காலை நேரத்தில் சுந்தரி அம்மா கிணத்துல இந்த வினோத் வந்து குளிச்சுக்கிட்டு இருக்கிறத பார்க்குறாங்க. எங்கேயோ வெளில கிளம்பி போக போறாரு போல அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் சரியா ஒரு 2:30 மணி வாகல பார்த்தா உள்பக்கமாக பூட்டி இருக்கிற வினோத்தோடைய வீட்டில் இருந்து வினோத்தோடைய மனைவியான ராணி வேகமாக இந்த சுந்தரி அம்மாவுடைய வீட்டுக்கு போறாங்க. அப்போ சுந்தரி அம்மா என்னாச்சு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்ல ஒரு டெலிஃபோன் கால் மட்டும் பண்ணணும், அதை மட்டும் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றா. சுந்தரி அம்மாவும் அதுக்கு சரின்னு சொன்னதும் இந்த ராணி போயிட்டு கால் பண்ணி இருந்திருக்கா. அப்போ நீங்க ஈவினிங் ஒரு 6-7 மணிக்கெல்லாம் வந்துருங்க, அதுக்கப்புறம் நம்ம இங்க இருந்து கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு அந்த காலை கட் பண்ணி இருந்திருக்காங்க. இது எல்லாத்தையுமே கவனிச்ச இந்த சுந்தரி அம்மா நீங்க யாருக்கிட்ட பேசின அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்னுடைய கணவரான வினோத் கிட்ட தான் பேசினேன், அவர் வந்து இந்த டிரான்ஸ்ஃபர் விஷயமா சில ஏற்பாடுகள் பண்றதுக்காக போனாரு, ஈவினிங் நேரத்தில் என்னுடைய சகோதரர் கூட இங்க வருவாரு, எங்களுடைய பொருட்களையும் இன்னைக்கு முடிஞ்சா எடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருக்கா. ஆனா சுந்தரி அம்மா வீட்டுடைய கேட்டு கிட்ட பார்த்தா வினோத்தோடைய பைக் நிக்கிறத பார்த்துட்டு வினோத்தோடைய பைக் இருக்கு ஆனா நீ வெளியில போயிட்டாருன்னு சொல்ற, இது உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் வேற வாகனத்துல போயிருக்காரு, ஈவினிங்லாம் வந்துருவாரு, எனக்கு இப்போ தலைவலியா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த ராணிங்கிறவங்க நேரடியாக அவங்களுடைய வீட்டுக்கு போயிட்டு டோரை சாத்தி இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த வீட்டில் இருந்து சரியா ஒரு 4:30 மணி வாகல ஒரு முணுமுணுப்பு சத்தம் கேட்க ஆரம்பிச்சது. அது கூட ரேடியோவுடைய சத்தமும் நல்லா ஹெவியா இருந்திருக்கு. இது எல்லாத்தையுமே கிச்சன்ல டீ போட்டுக்கிட்டு இருந்த சுந்தரி அம்மா கவனிக்கிறாங்க. அப்போ டீ குடிக்கிறதுக்காக சுந்தரி அம்மாவுடைய மகன் கிச்சன் பக்கமா வந்திருக்காரு. அந்த நேரத்தில் இந்த பக்கத்து வீட்டில் இருந்து இப்படி ஒரு சத்தம் வரதை பார்த்துட்டு என்னம்மா இங்க சத்தமா இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. சுந்தரி அம்மாவும் வினோதோடைய வீட்டில் இருக்கிறவங்க வீட்டை காலி பண்ணிட்டு போக போறாங்க, ராணியோடைய சகோதரர் வந்திருக்காரு போல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதை பத்தி பெருசா கண்டுக்காம சுந்தரியோடைய குடும்பத்தார்கள் அவங்களுடைய வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட் அதுக்கப்புறம் சரியா ஒரு 8:30 மணி வாகல பார்த்தா மூச்சு இறத்தபடி ஏதோ ஒரு கோபத்தோட இந்த ராணிங்கிறவ மறுபடியுமே சுந்தரி அம்மாவுடைய வீட்டுக்கிட்ட வரா. அப்போ ஒரே ஒரு டெலிஃபோன் கால் மட்டும் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த டெலிஃபோனை எடுத்து ஒரு நம்பருக்கு கால் பண்றா. ஏன் லேட் ஆயிடுச்சு, ஏன் இன்னும் வரல அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருக்கா. அதுக்கப்புறம் இந்த ராணியும் போனை கட் பண்ணிட்டு எந்தவித பதிலுமே சொல்லாம கோவமா தன்னுடைய வீட்டுக்குள்ள நுழைஞ்சு வீட்டை லாக் பண்ணிடவும் செய்யறா. இந்த சுந்தரி அம்மாவுக்கு மேலும் சந்தேகம் வலுத்துக்கிட்டே தான் போகுது. அப்ப அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா மதியமே அவளுக்கு தலைவலின்னு சொன்னால, அதனால தலைவலியா இருக்கும் அப்படின்னு நினைச்சு அதை பத்தி அந்த நேரத்துல பெருசா கண்டுக்கல. அதுக்கப்புறம் சரியா 1 மணி நேரத்துல 9:30 மணிக்கெல்லாம் ஒரு வாடகை கார் இந்த வினோத்தோடைய வீட்டு முன்னாடி வந்து நிக்குது. அந்த கார்ல இருந்து இறங்கின நபர் நேரடியா வினோத்தோடைய வீட்டுக்கு போறாரு. இது எல்லாத்தையுமே சுந்தரி அம்மா தன்னுடைய வீட்டுல இருந்து பாக்குறாங்க. அப்போ அந்த காரோடைய டிரைவர் சீட்ல உட்கார்ந்துருக்கிற டிரைவர் ஜன்னல் கண்ணாடியை இறக்காம அப்படியே தான் உட்கார்ந்துருக்காரு. இன்னொரு பக்கம் அந்த நபர் வீட்டுக்குள்ள நுழைஞ்சதுமே பயங்கரமான தள்ளுமுள்ளு சத்தமும் என்னை யாரோ கொல்ல பாக்குறாங்க, என்னை யாரு பிடிக்கிறது அப்படின்ற மாதிரியான சத்தங்கள்லாம் கேட்க ஆரம்பிச்சது. இதை கேட்டதுமே சுந்தரி அம்மாவும் அவங்களுடைய மகன் கணவர் அப்படின்னு எல்லாருமே இந்த வினோத்தோடைய வீட்டை நோக்கி போறாங்க. அக்கம் பக்கத்துல இருந்தவங்களும் வீட்டை நோக்கி வந்திருக்காங்க. அப்போ அந்த கார்ல இருந்து இறங்கி வந்த ஆளு நின்னுகிட்டு இருக்காரு. அவர்கிட்ட என்ன நடந்துச்சு
நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவருக்கு ஷாக் அடிச்சிருச்சு போல, மென்டலி அவர் கொஞ்சம் சரியில்லை, ஏற்கனவே இந்த மாதிரி ஷாக் அடிச்சு தான் இப்படி ஆயிட்டாரு அப்படின்னு சொன்னதுமே சுந்தரி அம்மாவுடைய மகன் வந்து நேரடியா மெயின் சுவிட்சை போயிட்டு ஆஃப் பண்ணிட்டாரு. ஆனாலும் சுந்தரி அம்மாவுடைய மனசுல ஏதோ ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. இதனால வாண்டடாவே அவங்க வீட்டுக்குள்ள நுழையிறாங்க. அந்த நேரம்னு பார்த்து இந்த ராணி தன்னுடைய கணவரான வினோத்தை வலுக்கட்டாயமா ரூம்குள்ள இழுத்துட்டு போய்கிட்டு இருக்காங்க. அப்போ வெளியில வந்த ராணி கிட்ட என்னாச்சு, என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவருக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாம போயிருக்கு, அதனாலதான் அவர் அந்த மாதிரி கத்துறாரு அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருக்கா. உடனடியா சுந்தரி அம்மா நான் வந்து அவரை பார்க்கணும், அதனால டோரை தர அப்படின்னு சொன்னதும் லைட் வர எரியல, அதனால பார்க்க வேண்டாம் அப்படின்னு ராணி சொல்லியிருந்திருக்கா. இல்ல நான் பார்த்து தான் ஆகணும் அப்படின்னு வற்புறுத்துறாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த டோர் திறக்கப்படுது. அந்த ரூம்குள்ள பார்த்தா இந்த வினோத் வந்து அரை மயக்கத்துல என்னை யாரு தொட்டது அப்படின்ற மாதிரி கேட்டபடி உட்கார்ந்துருக்காரு. உடனடியா ராணியை பார்த்ததும் ராணி என்ன சொல்றாங்கன்னா, அவருக்கு வந்து நரம்பியல் கோளாறு இருக்கு, அது சம்பந்தமான ஆபரேஷன் நாளைக்கு கொல்லம் அரசு மருத்துவமனையில நடக்க போகுது, அந்த ஆபரேஷனுக்கு அவர் ரொம்ப பயப்படுறாரு, அதனாலதான் இந்த மாதிரி கத்துறாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் உன்னுடைய விரல்ல என்ன காயம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவருக்கு ஜென்னி இருக்கு, அதனாலதான் என்னுடைய கையை வேகமா கடிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்கா. அதுக்கப்புறம் சுந்தரி அம்மாவும் இந்த கார்ல இருந்து இறங்கி வந்த ஆள் யாருன்னு சொல்லி கேட்கும்போது இதுதான் என்னுடைய அண்ணன் அப்படின்ற மாதிரியும் அடையாளம் காட்டி இருந்திருக்கா. அதன் பிறகு சுந்தரி அம்மாவும் அதை பத்தி பெருசா கண்டுக்காம அவங்களுடைய வீட்டுக்கு போயிருந்திருக்காங்க. ஜெய் ஹனுமான் சீரியலும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதன் பிறகு சரியா ஒரு 10-10:30 மணி வாகல வலுக்கட்டாயமா அந்த கார்ல இருந்து வந்த நபரும் இந்த ராணியும் தன்னுடைய குழந்தைய அழைச்சுக்கிட்டு இந்த வினோத்தை வலுக்கட்டாயமா காருக்குள்ள ஏத்திருக்காங்க. இதை பார்த்ததுக்கு பிறகும் இந்த சுந்தரி அம்மா நேரடியா காருக்கிட்டே வந்துட்டாங்க. அப்போ மூடி இருந்த ஜன்னல் கண்ணாடியை திறக்க சொல்றாங்க. என்னாச்சு, எங்க போறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டதும் நாங்க ஹாஸ்பிட்டலுக்கு தான் போறோம், அவருக்கு ரொம்ப சீரியஸ் ஆயிடுச்சு, நாங்க போய் அட்மிட் பண்ணிடுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருக்கா. அதுக்கப்புறம் அங்க போயிட்டு உங்களுக்கு கால் பண்றேன், அடுத்தடுத்த நாட்கள்ல நாங்க வந்து என்னுடைய திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த காரை அங்கிருந்து இந்த ராணி எடுத்துட்டு போயிருந்திருக்கா. பட் சுந்தரி அம்மாவுக்கும் திரும்ப திரும்ப சம்திங் இதுல ஏதோ ஒன்று சரியில்லையா அப்படின்னு குழம்பினபடியே தான் தன்னுடைய வீட்டுக்கு போயிட்டு தன்னுடைய குடும்பத்தார்கள் கூட இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க. இந்த நேரத்தில் தான் சரியா ஒரு அரை மணி நேரத்தில் அந்த வீட்டு முன்னாடி ஒரு ஆட்டோ ஒன்று வந்து நிற்குது. அந்த ஆட்டோவில் இருந்து இறங்கின ராணி தன்னுடைய குழந்தைய அழைச்சிக்கிட்டு நேரடியாக அவங்க தங்கியிருந்த அந்த வாடகை வீட்டுக்குள்ள போறாங்க. அப்போ சில பைகளையும் தண்ணீர் பாட்டிலையும் எடுத்துக்கிட்டு அந்த ராணி வெளியில வந்திருக்கா. அப்போவுமே சுந்தரி அம்மாவை பார்த்ததும் அவரை நாங்கள் ஹாஸ்பிட்டலாக அட்மிட் பண்ணிட்டோம், நாளைக்கே ஆப்ரேஷன் நடக்க போகுது, நான் சீக்கிரமா போயாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பரபரப்போட அந்த ஆட்டோவில் ஏறி கிளம்பி போயிருந்திருக்கா. ஆனா சந்தேகத்தோடைய உச்சியில இருந்த இந்த சுந்தரி அம்மா உடனடியா கொல்லம் ஹாஸ்பிட்டலுக்கு கால் பண்ணி கேட்கும்போது தான் இந்த வினோத்துங்கிற பேர்ல யாருமே வந்து அட்மிட் ஆகல அப்படின்னும் நரம்பியல் பிரச்சனைக்கான ஆபரேஷன் எதுவுமே நாளைக்கு நடக்கல அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய வந்ததும் இந்த சுந்தரி அம்மாவுக்கு தூக்கி வாரி போட்டிருந்திருக்கு. சரியா இந்த சம்பவம் நடந்து முடிஞ்சு 2 நாட்கள் கழித்து ஏப்ரல் 17 இயர் 2000 ஒரு மதியம் வாகல சுந்தரி அம்மாவுடைய டெலிபோனுக்கு ஒரு கால் ஒன்று வருது. அந்த காலை அட்டன் பண்ணதும் மறுமுனையில இருந்து இந்த ராணி பேசியிருந்திருக்கா. அம்மா, நாங்க வந்து சனிக்கிழமை வாகல எங்களுடைய திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறோம், அட்வான்ஸ் பணத்தையும் ரெடி பண்ணி வைங்க, நாங்க அன்னைக்கே வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. அப்போ இந்த சுந்தரி அம்மா வினோத்துக்கு என்ன ஆச்சு, வினோத் இப்ப எப்படி இருக்காரு அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. நாங்க இப்ப அட்டிங்கல்ல இருக்கிற எங்களுடைய வீட்டுக்கு ஆபரேஷன் முடிஞ்சு அழைச்சிட்டு வந்துட்டோம், இப்போ அவர் வீட்டில தான் இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்கா. சரி, நான் வினோத் கிட்ட பேசணும், நீ வினோத் கிட்ட போனை கூட அப்படின்னு சொல்லி கேட்கும்போது டாக்டர் வந்து மயக்க மருந்து போட்டிருக்காங்க, அவர் ரெஸ்ட்ல இருக்காரு, அவரால் இப்ப பேச முடியாது அப்படின்னு சொல்லி இருந்திருக்கா. அது மட்டும் இல்லாம 3 மாசத்துக்கு முன்னாடியே அவருக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆனதாகவும் அந்த ஆக்சிடென்ட்ல இருந்து அவருடைய காதுல இருந்து அடிக்கடி ரத்தம் வரும் அப்படின்ற மாதிரியும் இந்த ராணி சுந்தரி அம்மா கிட்ட சொன்னதும் சுந்தரி அம்மா உடனடியா நீ எப்போ வினோத்தை நேரில் அழைச்சிட்டு வந்து என்கிட்ட காட்டுறியோ அவர்கிட்ட நான் எப்போ பேசுறனோ அப்பதான் உன்னுடைய அட்வான்ஸ் பணத்தை என்னால் கொடுக்க முடியும், எனக்கு இதுல ஏதோ சந்தேகம் இருக்கு அப்படின்னு சொல்லி போன் காலை மூஞ்சில அடிச்ச மாதிரி கட் பண்ணி இருந்திருக்காங்க. பட் இவங்க அந்த ஃபோன் காலை கட் பண்ண அடுத்த ஒரு 3-4 நாட்கள்லேயே இந்த ராணி ஒரு மினி லாரியை அழைச்சிக்கிட்டு தன்னுடைய அண்ணனையும் அழைச்சிக்கிட்டு திங்ஸை எடுக்கிறதுக்காக அந்த வீட்டுக்கு வந்திருக்கா. வந்த அவளை சுந்தரி அம்மா பார்த்ததும் நீ திங்ஸ் எல்லாம் எடுக்கக்கூடாது, வினோத் இப்போ எப்படி இருக்காரு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ அவள் என்ன சொல்கிறான்னா, வினோத் கிட்டே இருந்து மூச்சு பேச்சே வரல, அவரால் நடக்கவே முடியல, ஆள் அசைவு எதுவுமே இல்லாமல் இருக்காரு, ரொம்ப உடல்நிலை சரியில்லாமல் போயிட்டா அப்படின்னு வேதனையோட இந்த ராணி சொல்லியிருந்திருக்கா. ஆனால் அவளுடைய டிராமாவை நம்பாத இந்த சுந்தரி
சுந்தரியம்மா இமிடியட்டா கொல்லம் போலீஸுக்கு தகவல் கொடுக்குறாங்க. கொல்லம் போலீஸ் ஆஃபீஸரும் தகவல் கிடைச்சதும் வேக வேகமாக இந்த வீட்டை நோக்கி வர ஆரம்பிச்சாங்க. பட் இன்னொரு பக்கம் அந்த இடத்துல ராணி, என்னுடைய திங்ஸ் எதுவும் வேணாம், என்னுடைய முன்பணம் எதுவும் வேணாம், நான் இங்கிருந்து கிளம்புறேன், எதுக்காக தேவையில்லாமல் போலீஸை கூப்பிடுறீங்க, எனக்கு அவ பெயர் ஏற்பட்டா நீங்கள் தான் வந்து நஷ்டஈடு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ட்ராமா கிரியேட் பண்ணியிருந்திருக்கா. என்ன ஆனாலும் பரவாயில்ல, போலீஸ் வருவாங்க, நீ எங்கேயும் போகக்கூடாது அப்படின்னு ஊர் மக்கள் கூட சேர்ந்து இந்த சுந்தரியம்மா இந்த ராணியையும் அந்த டிரைவரான இந்த ராணியோடைய அண்ணனையும் வசமாக மடக்கி பிடிக்கவும் செய்கிறாங்க. போலீஸ் இமிடியேட்டாக அங்கே வந்ததுமே இந்த 2 பேரையுமே கைது பண்ணுறாங்க. இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் இன்ட்ரோல விதுகுமாரன் அப்படின்ற ஒருத்தர் வந்து காணாம போனதா ஹெட் கான்ஸ்டபிளா வேலை பார்க்குற அவருடைய அண்ணன் வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் கொடுத்தாருன்னு சொன்னல, அந்த விஷயத்துல என்ன நடந்துச்சு, அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தங்கிறத பார்த்துடலாம். 1995 காலகட்டத்தில் விதுகுமாரன் தம்பி அப்படின்ற ஒருத்தர் திருவனந்தபுரத்தில் பார்த்தா ஒரு பெரிய ஸ்டூடியோ ஒன்று நடத்திக்கிட்டு வராரு. நிறைய கல்யாண நிகழ்வுகள், பிறந்தநாள் நிகழ்வுகள், ஸ்கூல் ஃபங்க்ஷன், காலேஜ் ஃபங்க்ஷன் அப்படின்னு நிறைய இடங்களுக்கு ஃபோட்டோஸ் மற்றும் வீடியோஸ் எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸை தான் இவர் பார்த்துக்கிட்டு வந்திருக்காரு. அப்படி ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகும்போது தான் பினிதா குமாரி என்ற ஒரு அழகான பெண்ணை பார்க்குறாரு. இந்த பினிதா குமாரிக்கு ஏற்கனவே கல்யாணமாகி டிவோர்ஸ் ஆயிருந்திருக்கு. ஆனால் பார்த்ததும் 2 பேருக்குமே பிடிச்சி போகுது. இவருமே நல்லா வாட்ட சாட்டமாக, ஆளு ஹைட்டாக நல்லா அழகா இருப்பாரு, அந்த பொண்ணுமே அழகா இருந்ததுனால 2 பேரும் பேசிக்கொள்ளவும் செய்கிறாங்க. அது ஒரு கட்டத்தில் காதலா மாறி குடும்ப எதிர்ப்பையும் மீறி இந்த விதுகுமாரன் தம்பி இந்த பொண்ணை திருமணம் பண்ணி கொண்டு திருவனந்தபுரத்தில் இருக்கிற பாங்கோட் ராணுவ முகாம் பக்கத்தில் உள்ள ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து இவர் தங்கவும் செஞ்சாரு. அதுக்கப்புறம் இந்த கணவன் மனைவிக்குள்ள ஒரு அழகான பெண் குழந்தையும் பிறக்குது. இந்த குழந்தை பிறந்த கொஞ்ச நாட்கள்லயே அதே ஊர்ல லட்சுமி ஸ்டோர்ஸ் அப்படின்ற ஒரு துணிக்கடையுமே இவர் நடத்த ஆரம்பிச்சாரு. இந்த துணிக்கடை மூலியமாகவும் இவருக்கு வருமானம் வர ஆரம்பிச்சது. இந்த போட்டோகிராஃபி மூலியமாகவும் வருமானம் ஆரம்பிச்சது. இதனால பொருளாதார ரீதியாக எந்த பிரச்சனையுமே இல்லாம தன்னுடைய மனைவி கூட தன்னுடைய குழந்தை கூட 1995 அக்டோபர் மாதம் வரைக்கும் நல்லா வாழ ஆரம்பிச்சாரு. பட் அதுக்கப்புறம் பார்த்தா அவர் அந்த ஊர்ல இருந்து வேற எங்கேயோ ஒரு ஊருக்கு குடும்பத்தோட போயிட்டாரு. ஸோ இந்த சமயத்துல தான் தன்னுடைய அண்ணன் கூட மட்டும் இந்த விதுகுமாரன் கான்டாக்ட்லேயே இருந்திருக்காரு. அந்த சமயத்தில் தன்னுடைய தம்பி கிட்ட இருந்து 2 நாட்களாக கால் வரலையா அப்படின்னு சந்தேகப்பட்டு தன்னுடைய தம்பியை அந்த ஹெட் கான்ஸ்டபிளாக இருக்கிற சாமிக்குமரன் அப்படின்றவர் தேடி பார்த்திருக்காரு. பட் எங்க தேடியும் கிடைக்காததுனால தான் பூஜாபுரா போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்திருக்காரு. பட் இந்த கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் ஆன அடுத்த ஒரு சில நாட்கள்லயே இந்த சுந்தரி அம்மா கிட்ட இருந்து வினோத் ஃபேமிலி பத்தின ஒரு விஷயங்கள்லாம் கிடைக்க ஆரம்பிச்சது. பட் அந்த சுந்தரி அம்மா சொன்ன அங்க அடையாளங்களும் இந்த ஹெட் கான்ஸ்டபிள் தன்னுடைய தம்பியான விதுகுமாரன் கொடுத்த கம்ப்ளைண்ட்டை செக் பண்ணி பார்த்ததுல அந்த அங்க அடையாளங்கள், வயது கூட எல்லாமே பர்ஃபெக்டா மேட்ச் ஆகவும் செய்யுது. ஆனா 2 கம்ப்ளைண்ட்லயும் பெயர் மட்டும்தான் மாறி இருந்திருக்கு. சுந்தரி அம்மா கொடுத்ததுல வினோத்னும், இந்த அண்ணன் கொடுத்ததுல விதுகுமாரன் அப்படின்னு இருந்திருக்கு. ஸோ இதனால 2 பேருமே ஒரே ஆளா தான் இருக்கக்கூடும் அப்படின்னு நினைச்ச ஒரு சில போலீஸ் ஆபீசர் இந்த சுந்தரி அம்மாவை டைரக்டாவே இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்த விதுகுமாரனுடைய அண்ணன் கிட்டேயே பேச வச்சிருந்திருக்காங்க. அப்போ 2 பேரும் பேசிக்கும் போதுதான் காணாம போன வினோத்தும் விதுகுமாரனும் வேற வேற ஆட்கள் கிடையாது, 2மே ஒரே ஆள் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிய வருது. ஸோ ஆக மொத்தம் இந்த விதுகுமாரன் தன்னுடைய பெயரை வினோத்னு சொல்லி தான் இந்த சுந்தரியோடைய வீட்லேயே தங்கியிருக்காரு. பட் எதுக்காக சுந்தரியோடைய வீட்டில் இப்படி ஒரு ஃபேக்கான நேமில் வந்து தங்கணும், அவருக்கு பின்னாடி என்னதான் நடந்திருக்கும் அப்படின்ற கொஸ்டினுக்கான பதில்கள் இன்னும் கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்கு தெரிய வரும். போலீஸ் அதிகாரிகள் சுந்தரி அம்மாவுடைய வீட்டில் இருந்து கைது செய்யப்பட்ட அந்த ராணி மற்றும் அவங்களுடைய அண்ணன் கிட்ட விசாரணையில் ஈடுபட ஆரம்பிச்சாங்க. 2 பேர்கிட்டையும் அவங்களுடைய ஸ்டைலில் துருவி துருவி விசாரணை பண்ணுறாங்க. அதே சமயம் தன்னுடைய தம்பியை காணணும் ஒரு ஹெட் கான்ஸ்டபிள் கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தார்ல, அவர் நேரடியாக வந்து இந்த ராணியை பார்த்ததும் மிரண்டு போயிருந்திருக்காரு. ஏன்னா இந்த ராணி வேற யாரும் கிடையாது, இந்த விதுகுமாரனுடைய மனைவியான பினிதா குமாரி தான். பினிதா குமாரி கிட்ட போலீஸ் ஒரு பக்கம் துருவி விசாரணை பண்ண ஆரம்பிச்சாங்க. இன்னொரு பக்கம் அந்த டிரைவர் கிட்ட விசாரணை பண்ணும்போது அவனுடைய பெயர் ராஜுன்னு சொல்லியிருந்திருக்கான். இந்த ராஜு மிலிட்டரி ஹாஸ்பிட்டல்ல நர்ஸா வேலை பார்க்கறான் அப்படின்னும், இவனுக்கும் ராணிங்கிற ஃபேக் நேம்ல இருந்த இந்த பினிதா குமாரிக்கும் எந்தவித தொடர்புமே இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய வருது. அது மட்டும் இல்லாம இவங்க 2 பேரும் சேர்ந்து பண்ண அத்தனை தில்லுமுள்ளையும் தற்போதைக்கு விதுகுமாரன் எங்க இருக்காரு அப்படின்ற டீட்டெயிலுமே போலீஸ் கிட்ட ஒன்னா கக்க ஆரம்பிச்சாங்க. அது என்ன அப்படிங்கிறத டைம்லைன் படி 1 by 1 இப்போ நம்ம பார்த்துட்டு வரலாம்.
தன்னுடைய குடும்பத்துடைய எதிர்ப்பை மீறி தானே இந்த விதுகுமாரன் இந்த வினிதா குமாரியை கல்யாணம் பண்ணாரு. அதுக்கப்புறம் அவருடைய லைஃப்ல அந்த அழகான பெண் குழந்தை வந்ததுமே நல்லா தான் ஸ்மூகமா போய்கிட்டு இருந்துச்சு. இந்த நேரத்துல தான் இவங்களுடைய கடைக்கு கொஞ்ச தூரத்திலேயே இந்த மிலிட்டரி ஹாஸ்பிட்டல்ல இந்த ராஜு வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருக்கான். இந்த ராஜு வேலை பார்க்குற இந்த ஹாஸ்பிட்டலுக்கு சில ட்ரீட்மெண்ட்டுக்காகவும் சில மருந்து மாத்திரைகள் வாங்குவதற்காகவும் இந்த கணவன் மனைவி 2 பேரும் அப்பப்போ போவாங்க. அதே சமயம் ராஜு இவங்களுடைய கடைக்கு அப்பப்போ வந்து சில துணிகளை வாங்குறத வழக்கமாகவும் வச்சுட்டு இருந்திருக்கான். ஸோ இந்த நேரத்தில் தான் இந்த விதுகுமாரன் கூடயும் இந்த வினிதா குமாரி கூடயும் ஒரு பழக்கம் ஒன்று ஏற்பட ஆரம்பிச்சது. நாட்கள் நகர நகர இந்த ராஜுக்கு அந்த ஃபேமிலி கூட நல்ல ஒரு நெருக்கம் ஏற்பட ஆரம்பிச்சது. ஸோ ஒரு கட்டத்தில் இந்த ராஜுவும் விதுகுமாரனும் ஒரு நல்ல ஃப்ரெண்டாகவும் மாறிடுறாங்க. இந்த நேரத்தில் தான் தங்கி இருக்கிற வீட்டை காலி பண்ண சொல்லி ஹவுஸ் ஓனர் சொல்லிட்டாரு, நான் வேற வீடு பார்க்கணும், ஏதாவது வீடு இருந்தால் எனக்கு சொல்லுங்க அப்படின்னு இந்த விதுகுமாரன் கிட்ட ராஜு வந்து சொல்றாரு. அப்போ அந்த விதுகுமாரன் என்ன சொல்றாருன்னா, டேய் நீ ஏன் வெளியிலலாம் போய் வீடு பார்த்துக்கிட்டு இருக்க, நம்முடைய வீட்லயே தங்கலாமே, உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நீ என்னுடைய வீட்லயே வந்து தங்கிக்கோ, பாப்பாவும் இருக்கா, உனக்கு நல்ல என்டர்டைன்மெண்ட் ஆகும், நீ காலைல வேலைக்கு போனா இரவுல தானே வீட்டுக்கு வருவ, தூங்கி எழுந்திருக்கிறதுக்கு தானே வீடு, ஸோ அதனால என் கூடயே தங்கிக்கோ அப்படின்ற மாதிரி இந்த விதுகுமாரன் இந்த ராஜுவை இன்வைட் பண்றாரு. பட் ராஜு இதை கேட்டதுமே இல்லை வேண்டாம், உங்களுக்கு கல்யாணம் ஆகிட்டு அந்த அம்மாலாம் இருக்காங்க, அதனால கம்ஃபர்டபுளாக இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் இந்த விதுகுமாரன் ரொம்ப பிடிவாதமா, நீ தைரியமா என் கூட வா, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு ஒரு தவறான டிசிஷனை அன்னைக்கு அவர் அப்போ எடுக்க ஆரம்பிச்சாரு. பட் அந்த டிசிஷன் தான் அவருடைய தலையெழுத்தையே மாத்தினுச்சு. ராஜு வந்து இந்த விதுகுமாரன்கிட்ட என்ன சொல்றான்னா, எனக்கு உங்க கூட வந்து தங்குறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் நீங்கள் வாடகை பணத்தை சரிபாதியாக வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. சரின்னு விதுகுமாரனும் சொன்னதுக்கு பிறகு இந்த விதுகுமாரனுடைய மனைவியான வினிதா குமாரி பிளஸ் அவங்களுடைய 5 வயது மகள் லட்சுமி இவங்க கூட இந்த ராஜு அப்படின்னு 4 பேரும் ஒரே வீட்டில் ஒன்னா தங்கவும் செஞ்சாங்க. காலை நேரத்தில் பார்த்தா இந்த விதுகுமாரனும் ராஜுவும் ஒன்னா தான் கிளம்பி வேலைக்கே போவாங்க, இரவு நேரத்தில் ஒன்னா தான் வருவாங்க. சில நேரங்களில் விதுகுமாரன் லேட்டாக வருவதும் உண்டு. அதே சமயம் அவர் எங்கேயாவது வெளியில போயிட்டா கூட இந்த மனைவி வந்து இந்த கடையை பார்த்துப்பாங்க. அந்த நேரத்திலையும் இந்த ராஜுவை அப்பப்போ இவங்க பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க. ஸோ இப்படியே இவங்களுடைய லைஃப் நல்லா போய்கிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் தான் சரியா 1999 அக்டோபர் மாசத்துல எந்த ஒரு மனுஷனும் பார்த்துடக்கூடாத ஒரு கேவலமான காட்சியை தன்னுடைய வீட்டிலேயே இந்த விதுகுமாரன் பார்த்திருந்திருக்காரு. விதுகுமாரன் தங்கியிருந்த வீட்டோடைய கீ இவர்கிட்டையும் இருக்கும், அவருடைய மனைவியான வினிதா குமாரி கிட்டையும் இருக்கும். ஒரு நாள் மதியம் வாகல இவர் யதார்த்தமா வீட்டுக்கு வந்திருக்காரு. அப்போ உள்பக்கமா பூட்டி இருக்கிற வீட்டை இவர் வெளிப்பக்கத்துல இருந்து சாவியை வச்சு திறந்து வீட்டுக்குள்ள நுழையிறாரு. அந்த நேரத்துல இவங்க பெட்ரூம்ல இருந்து ஏதோ ஒரு முணுகல் சத்தம் கேட்க ஆரம்பிச்சது. இன்னொரு ரூம்ல பார்த்தா மகள் லட்சுமி தூங்கிக்கிட்டு இருக்கா. ஆனா முணுகல் சத்தம் மட்டும் கேக்குதே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூமோடைய டோரை திறந்துட்டு உள்ள பார்க்கும்போது தான் இந்த வினிதா குமாரியும் இந்த ராஜுவும் பாம்பு பின்னி இருந்தா எந்த மாதிரி பின்னி இருக்குமோ அந்த மாதிரி கட்டில ஒரு கேவலமான பொசிஷன்ல பார்த்ததும் இந்த விதுகுமாரனுக்கு கடுமையான ஒரு கோபமும் ஒரு பெரிய ஷாக்கும் ஏற்பட ஆரம்பிச்சது. எந்த ஒரு கணவருக்கும் இப்படி ஒரு சுச்சுவேஷன் வரக்கூடாது அப்படின்னு தான் அவர் நினைச்சாரு. பட் அந்த ராஜுவை பார்த்ததும் பயங்கர ஆத்திரமான அவர் அடிக்கலாம் அப்படின்னு போறதுக்குள்ளேயே இந்த வினிதா குமாரி வேகமா விதுகுமாரன் முன்னாடி வந்து நின்று அவரை நெஞ்சில கை வச்சு தள்ளி விட்டு இருந்திருக்கா. அப்போ விதுகுமாரன் என்ன கேட்கிறாரு, எவனையோ கண்ட நாயெல்லாம் உன்னுடைய பெட்ரூம்குள்ள விட்டு இருக்க, அதுவும் கேவலமான முறையில் அவன் கூட படுத்து கிடக்க, இப்போ என்ன எதுக்காக தள்ளி விடுறா அப்படின்னு கோவப்பட்டு இருந்திருக்காரு. அந்த நேரத்தில் அவன் என்ன சொல்லியிருந்திருக்கானா, எனக்கு உன் கூட வாழ பிடிக்கல, நான் அவன் கூட தான் வாழ போறேன், நானும் அவனும் ஓடி போக போறான் அப்படின்ற மாதிரி சொன்னதும் இந்த விதுகுமாரனுக்கு தூக்கி வாரி போட்டிருந்திருக்கு. 2 பேருக்குள்ளேயும் பயங்கரமான ஒரு ஆர்கியூமெண்ட் அந்த இடத்துல ஏற்பட ஆரம்பிச்சது. ஸோ இந்த சண்டையை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்ட வினிதா குமாரி இந்த ராஜுவையும் தன்னுடைய மகளையும் அழைச்சிக்கிட்டு இந்த வீட்டில் இருந்து நள்ளிரவு நேரத்தில் ஓடி போயிருந்திருக்கா. தன்னுடைய மனைவி இப்போ எங்கே இருக்கா, எங்கே தங்கியிருக்கா அப்படின்ற எந்த டீட்டெயிலும் விதுகுமாரனுக்கு அந்த நேரத்தில் தெரியல. அதே சமயம் தன்னுடைய மனைவியை அவன் கூட வாழ விடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப தீர்க்கமாகவும் இருந்தார். இதனால் தனக்கு தெரிஞ்ச ஆட்கள் மூலமா அவங்க எங்கே தங்கியிருக்காங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷனை தேடுறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. ஃபைனலி அவங்க குமாரபுரம் என்ற ஏரியாவில் தங்கியிருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சதுமே இம்மிடியட்டாக அந்த வீட்டுக்கு கிட்ட போயிட்டு பயங்கரமான ஒரு பிரச்சனையில் இவர் ஈடுபடவும் செஞ்சார். இதனால் அக்கம் பக்கத்தில் இருந்தவங்களுக்கும் ஒரு சங்கடம் ஏற்பட ஆரம்பிச்சது. அதே சமயம் இந்த ராஜு ஒரு கவர்மெண்ட்
ஆயிடும்லங்கிறதுனால தன்னுடைய வேலைக்கும் ஏதாவது நடந்தணுமோ அப்படின்ற ஒரு பயமும் ஏற்பட ஆரம்பிச்சது. ஸோ இவங்கிட்ட இருந்து இப்போதைக்கு தப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கிருஷ்ணாபுரம் என்ற ஊருக்கு இந்த வினிதா குமாரியும் ராஜும் அந்த குழந்தைய அழைச்சிக்கிட்டு எஸ்கேப் ஆகி போயிடுறாங்க. பட் இந்த விஷயம் இந்த விதுகுமாரனுக்கு தெரியாது. அடுத்த நாள் அந்த வீட்டுக்கு வந்து பார்க்க வரும்போது இவங்க 2 பேரும் அந்த இடத்துல இல்ல. அக்கம் பக்கத்துல கேட்கும்போது அவங்க எங்கேயோ டூர் போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்டு இன்னும் ஒரு பயங்கரமான ஆத்திரம் அந்த விதுகுமாரனுக்கு வர ஆரம்பிச்சிடுச்சு. நேரடியா இந்த ராஜு வேலை பார்க்குற ஹாஸ்பிட்டலுக்கும் போய் கேட்கும்போது அவன் மெடிக்கல் லீவ்ல 10 நாட்கள் இங்கே வெளில போயிருக்கான் அப்படிங்கிறதும் தெரிய வர ஆரம்பிச்சது. ஸோ இந்த சமயத்துல எப்படி அவளை கண்டுபிடிக்க போறோம், அவங்க 2 பேரும் ஒன்னா வாழக்கூடாது அப்படின்னு ஆத்திரப்பட்ட இந்த விதுகுமாரன் பைத்தியம் பிடிச்சி கடுமையான ஆத்திரத்துல இருக்கும்போது தான் அவருக்கு ஒரு முக்கியமான ஒரு ஃபோன் கால் அந்த கிருஷ்ணாபுரம் அப்படின்ற ஊர்ல இருந்தே வந்திருக்கு. அந்த ஃபோன் காலை பண்ணது வேற யாரும் கிடையாது, இந்த ராஜுக்கு நெருக்கமான ஒரு ஆள் தான். ராஜுவா அந்த ஊர்ல ஒரு பொண்ணோடையும் 5 வயது குழந்தையோடையும் பார்த்த ஒரு வயதான நபர் பார்க்கறதுக்கு நம்முடைய மருமகனான ராஜு மாதிரி இருக்காரு அப்படின்ற மாதிரி சந்தேகப்படவும் செஞ்சாரு. ஸோ இதனால அவர் தங்கி இருக்கிற அந்த வீட்டுக்கு போயிட்டு அந்த ஆளுடைய பெயர் என்ன, அவர் எங்கிருந்து வராரு அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் விசாரணை பண்ணும்போது உண்மைகள் எல்லாமே தெரிய வரவும் செஞ்சுச்சு. ஸோ இதனால அந்த முதியவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, நம்முடைய மகளான ராஜி பிரசவத்துல இறந்து போயிட்டா. ஆனா அந்த பிரசவ நேரத்துல இவன் தானே ஏதோ 2 விட்டமின் மாத்திரை கொடுக்குறேன்னு சொல்லி கொடுத்தான், அந்த நேரத்துல தானே இறந்து போனா. ஸோ இதுக்காக நம்ம போலீஸ்ல கூட கம்ப்ளைண்ட் கொடுத்தோம், ஆனா எந்த ஆக்ஷனுமே எடுக்கலையே. அதுக்கப்புறம் நம்மள வந்து கூட இவன் பார்க்கவே இல்லையே. இப்போ என்னன்னா வேற பொண்ணு கூட சுத்திக்கிட்டு இருக்கானே அப்படின்னு நினைச்சு இப்போ இவன் அழைச்சிட்டு வந்திருக்கிற பொண்ணு யாரு, ஏன் இங்க அழைச்சிட்டு வந்திருக்கான் அப்படின்ற மாதிரி கிராஸ் வெரிஃபிகேஷனை அந்த முதியவரே பண்ணி பார்த்துட்டு இருக்காரு. ஸோ அதன் அடிப்படையில் தான் இவன் வேலை பார்க்குற இடத்துக்கு பக்கத்தில் ஒரு துணிக்கடை இருந்ததாகவும் அந்த துணிக்கடையுடைய ஓனருடைய மனைவியை தான் இவன் இழுத்துட்டு ஓடிட்டு வந்துட்டான் அப்படின்ற தகவல் இந்த மாமனாருக்கு கிடைச்சதுமே உடனடியா இந்த விதுகுமாரனுடைய டெலிஃபோன் நம்பரை வாங்கி அவருக்கு இந்த தகவலை தெரிவிச்சு விட்டு இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் இந்த விதுகுமரன் வினிதா குமாரி தங்கியிருக்கிற வீட்டுக்கு போகாம நேரடியா பக்கத்துல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்காரு. ஏன்னா அந்த 2 பேரும் லீகலா கல்யாணம் பண்ணிக்கலாம் முடியாது, இவரை டிவோர்ஸ் பண்ணாம அவளால அவனை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. ஸோ இதனால தன்னுடைய மனைவியை என்கிட்ட திருப்பி அனுப்பிவிடுங்க, அவ வேற ஒரு ஆள் கூட ஓடி வந்துட்டா அப்படின்ற மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்திருந்திருக்காரு. ஸோ போலீஸ் ஆஃபீஸரும் அந்த 2 பேரை கூப்பிட்டு விசாரணை பண்றாங்க. இப்போ லீகலா 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படிங்கிறதுனாலையும் குழந்தை இருக்குங்கிறதுனாலையும் அவர் டிவோர்ஸ் கொடுக்க மறுப்பு தெரிவிக்கிறாரு அப்படிங்கிறதுனாலையும் சமாதானப்படுத்தி அன்னைக்கு இந்த வினிதா குமாரிய இந்த விதுகுமாரன் கூட போலீஸ் ஆபீசர் அனுப்பி வைக்கிறாங்க. பட் என்னதான் போலீஸ் ஸ்டேஷன்ல அப்படி சமரசலாம் பேசி அனுப்பி வச்சிருந்தாலும் இந்த வினிதா குமாரியோடைய மைண்ட் எல்லாமே அந்த ராஜு மேல தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் இந்த விதுகுமாரனும் இந்த வினிதா குமாரியும் இதுக்கு மேலே நம்ம இங்கே இருந்தோன்னா நமக்கு மேலும் மேலும் பிரச்சனையாக தான் இருக்கும், இடம் மாறினா நமக்கு ஏதாவது பிரச்சனைகள் குறையும் அப்படின்னு நினச்சி கொல்லம் மாவட்டத்தில் உள்ள முண்டக்கல் பகுதியில் சுந்தரியம்மாவுடைய வீட்டை போயிட்டு இவங்க வாடகைக்கு எடுக்கவும் செய்கிறாங்க. அதுவும் வினோத் அப்படின்ற பெயரில் எடுக்கவும் செஞ்சாங்க. பட் ஆனாலும் அங்கே இருந்தபடி அவருடைய பிஸ்னஸ் அவரால் சரியாக பார்க்க முடியல. இதனால் ஒரு 60-70 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி அப்பப்போ திருவனந்தபுரத்துக்கு வர வேண்டிய ஒரு சூழ்நிலையும் அவருக்கு ஏற்படுது. இதனால் அவர் வீட்டுக்கு திரும்புறதுக்கு ஒரு சில நாட்கள் கூட ஆயிடுது. இந்த நேரத்தில் பார்த்தா விதுகுமாரன் எப்பெல்லாம் கொல்லத்தில் இருந்து திருவனந்தபுரத்துக்கு வராரோ அப்போல்லாம் ராஜு வந்து திருவனந்தபுரத்தில் இருந்து கொல்லத்துக்கு போயிடுவான். அங்கே போனதுக்கு அப்புறம் 2 பேரும் சீக்கிரட்டா மீட் பண்ணிக்கொள்ளவும் செய்வாங்க. பட் இப்படியே இவங்களுடைய ரிலேஷன்ஷிப் தொடர்ந்து கண்டினியூ ஆகிக்கிட்டே போகும்போது தான் நம்மளால ஒருபோதும் சேர்ந்து வாழவே முடியாது. அதுக்கு தடையா இருக்கிறது இந்த விதுகுமாரன் தான். அவன் இருக்கிற வரைக்கும் அவன் நம்மள சேரவே விடமாட்டான். அதுக்கு ஒரே தீர்வுனா அவனை போட்டு தள்ளுறது மட்டும்தான். ஆனா அவன் ரொம்ப ஆரோக்கியமாகவும் நல்லாவும் இருக்கான். அதனால இயற்கையான முறையில் அவனை சாகடிக்க முடியாது, வேற ஏதாவது நம்ம பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி 2 பேரும் டிஸ்கஸ் பண்றாங்க. அந்த நேரத்துல தான் இந்த வினிதா குமாரியை என்ன சொல்றானா, நீ தான் மெடிக்கல் ஃபீல்ட்ல இருக்கீல, உனக்கு ஏதாவது மருந்து தெரியாதா அப்படின்ற மாதிரி கேட்கிறா. அப்போ அவன் என்ன சொல்றானா, அவனுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல ஓவர் டோஸ் கொடுத்ததுல ஒரு ஆள் இறந்து போயிருக்காரு, அப்படி அவர் எடுத்துக்கிற ஏதோ ஒரு மருந்துல ஓவர் டோஸ் நம்ம கொடுத்தோம்னா அதனால அவர் சாகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ இந்த பிளானை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. ஸோ இந்த விஷயம் இவங்களுக்கு எப்படி சாதகமா அமைய ஆரம்பிக்குதுன்னா, இந்த விதுகுமாரனுக்கு வெள்ளை அணுக்களுடைய அளவு ரொம்ப அதிகமா இருந்ததுனால முகத்திலையும் உடம்புலையும் சில சிகப்பு அரிப்பு மாதிரியான காயங்கள் வந்து அப்பப்போ அலர்ஜி மாதிரி ஏற்படும். இதை கண்ட்ரோல் பண்ணணுங்கிறதுக்காக அவர் ஒரு சில டேப்லெட் வந்து எடுத்துக்கிட்டு இருக்காரு. ஸோ அந்த டேப்லெட்டுக்கு உண்டான மாத்திரையை ரொம்ப அதிகமாக கலந்து கொடுத்துட்டோம்னா அவர் மயக்கத்துக்கு போகிறதுக்கும் இறந்து போகிறதுக்கும் சான்ஸ் இருக்கு அப்படின்னு இவங்க இந்த விஷயத்தை இவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி ஒரு சதி திட்டத்துக்குள்ள ஈடுபடவும் செய்கிறாங்க. ஃபைனலி அந்த நாளும் வருது. அது எதுனா ஏப்ரல் 15, 2000 சுந்தரியம்மாவுடைய வீட்டில் இருக்கிற நேரத்தில் சுந்தரியம்மா கிட்ட அவர் இல்லாத
இல்லாத மாதிரியான ஒரு பாவனையை உருவாக்கி இருந்திருக்கா. அதே சமயம் இந்த வினிதா குமாரி அவருடைய சாப்பாட்டுல அதிகப்படியான மாத்திரைய பொடியா நுணுக்கி அதுல கலந்து அவர்கிட்ட கொடுத்திருக்காரு. அவருமே சாப்பிட்டு கொஞ்சம் மயக்கமா இருந்திருக்காரு. ஆனா அந்த மயக்கம் அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு இல்ல. ரொம்ப மயக்கமாகி எந்த அசைவுமே இல்லாத மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா ரிசல்ட் வந்து அப்படியே ஆப்போசிட்டா இருந்திருக்கு. ஸோ இதனால அவர் மயக்கத்துல இருந்து எழுந்திருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னு இவர் நினைச்சிருக்கா. எழுந்தா கண்டிப்பா நம்ம மாட்டிப்போம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறா. ஸோ இதுக்காக தான் இரவு 8:30 மணிக்கு சுந்தரியம்மாவுடைய வீட்டில் போயிட்டு ஒரு டெலிஃபோன் கால் பண்ணான்னு சொன்னல, அது பார்த்தா இந்த ராஜுக்கு தான் பண்ணியிருப்பா. அவன் சீக்கிரம் எந்திரிப்பான் போல, மருந்து வேலை செய்யல, நீ சீக்கிரமா இங்க வந்துரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பா. அதன் அடிப்படையில் தான் ராஜு ஒரு அம்பாசிடர் காரை வாடகைக்கு எடுத்துட்டு இந்த வினோத்துங்கிற பேர்ல தங்கியிருக்கிற விதுகுமாரனுடைய வீட்டு முன்னாடி வந்து நிற்பான். அதன் பிறகு வீட்டுக்குள்ள நுழைஞ்சதுமே என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது கழுத்தை நெரிச்சு நம்ம கொலை பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. உடனடியா இந்த ராஜு கழுத்துல கை வைக்கிறான். அப்போ அரை மயக்கத்துல இருந்த இந்த விதுகுமாரன் கத்தவும் செய்யறாரு. என்னை யாரு பிடிக்கிறது, என்னை யாரோ கொல்ல பாக்குறாங்க அப்படின்ற மாதிரி கத்தவும் செய்யறாரு. ஸோ இதனால சத்தம் வெளில கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வினிதா குமாரி அவளுடைய கையை தன்னுடைய கணவனுடைய வாயில வச்சிருந்திருக்கா. அப்ப விதுகுமாரன் வேகமா கையை கடிச்சிருந்திருக்காரு. இதனால அவளுமே ஒரு செகண்ட் கத்திருக்கா. மேற்கொண்டு இந்த விதுகுமாரன் கத்திக்கிட்டே இருக்கிறதுனால என்ன பண்றதுன்னு தெரியாம பக்கத்துல இருக்கிற ஒரு துணியை எடுத்து அவருடைய வாயில அப்படியே அம்மிக்கு திணிச்சு அப்படியே பிடிச்சிருந்திருக்கா. தொடர்ந்து கழுத்தை நெரிக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருந்திருக்காங்க. பட் இந்த நேரத்துல தான் இந்த சத்தம்லாம் கேட்டு அக்கம் பக்கத்தில் இருந்தவங்க பிளஸ் அந்த வீட்டோடைய ஓனரான சுந்தரி அம்மா எல்லாரும் அந்த வீட்டு வாசல் முன்னாடி வந்துடுறாங்க. இதனால அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அந்த டிரைவரும் பக்கத்து வீட்டுக்காரங்களும் வரத்துக்கு சான்ஸ் இருக்கு, அதனால நம்ம இப்போதைக்கு எதுவுமே பண்ண வேண்டாம், கார்ல அழைச்சிட்டு போயிட்டு நம்ம வேற எங்கேயாவது பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. உடனடியாக கார்ல ஏத்துறதுக்காக வலுக்கட்டாயமா வெளில அழைச்சிட்டு வராங்க. பட் அந்த நேரம்னு பார்த்து சுந்தரி அம்மா வீட்டுக்குள்ள வந்துடுறாங்க. சுந்தரி அம்மாவை பார்த்ததும் இந்த வினிதா குமாரிக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஸோ இதனால வேற வழி இல்லாம வலுக்கட்டாயமா விதுகுமாரனை அந்த ரூம்குள்ள சாத்திடவும் செய்யறா. பட் இது எல்லாத்தையுமே பார்த்த சுந்தரி அம்மா மறுபடியுமே நேரடியாக வந்து பார்க்குறாங்க, சந்தேகப்படுறாங்க, சம்திங் ஏதோ சரியில்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் இன்னொரு பக்கம் நம்ம இங்கே இருக்க பிரச்சனை அதிகமாகும், சந்தேகமும் அதிகமாகும், அதனால நம்ம இங்கே அழைச்சிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 மணி வாக்கில் விதுகுமாரனை வலுக்கட்டாயமாக அவங்க எடுத்துகிட்டு வந்த அந்த டாக்ஸியில் அழைச்சிட்டு போகிறாங்க. அப்போது அந்த டிரைவருக்கு எதுவுமே தெரிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக நாம கொல்லம் ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம், அங்கே ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. டிரைவரும் சரின்னு சொல்லிட்டு அந்த பாதையை நோக்கி தன்னுடைய காரை செலுத்த ஆரம்பிச்சாரு. பட் கொஞ்ச நேரம் கழிச்சு கொல்லத்துல அவருக்கான ட்ரீட்மெண்ட் சரியா கொடுப்பாங்களா இல்லையான்னு தெரியல, நம்ம திருவனந்தபுரத்துக்கே போயிடலாம், நீங்க கார்ல இங்கே வெயிட் பண்ணிடுங்க, நான் ஆட்டோல போயிட்டு என்னுடைய திங்ஸ் ஒரு சில இதை எடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மகளை அழைச்சிக்கிட்டு ஒரு ஆட்டோல இந்த வினிதா குமாரி மறுபடியுமே சுந்தரியம்மாவுடைய வீட்டுக்கு வந்து தன்னுடைய உடைமைகளையும் சில வாட்டர் பாட்டிலையும் எடுத்துக்கிட்டு அதே ஆட்டோல ரிட்டர்ன் கிளம்பி ஒரு இடத்துல நின்றுகிட்டு இருக்கிற அந்த டாக்ஸியை மறுபடியும் வந்து பிடிச்சிருக்காங்க. ஸோ அந்த நேரத்தில் பார்த்தா விதுகுமாரன் மயக்கத்திலே தான் இருக்காரு. அவரால் அந்த மயக்கத்தில இருந்து எழுந்து நடக்கவுமே முடியல. பட் தன்னை சுற்றி என்னென்னலாம் நடக்குது ஏது நடக்குது அப்படிங்கிறத விதுகுமாரனால உணர முடியுது. ஆனால் அவரால் எழுந்து நடக்கிறதுக்கோ சண்டை போடுறதுக்கோ தெம்பு கிடையாது. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் இவங்க திருவனந்தபுரத்துக்கு போகிறாங்க. ஆனால் திருவனந்தபுரம் ஹாஸ்பிட்டலுக்கு போகாமல் இவங்க 2 பேரும் ஒரு வீட்டில் தங்கியிருந்தாங்கன்னு சொன்னல, அந்த வீட்டுக்கு இந்த விதுகுமாரனை அழைச்சிட்டு போயிருக்காங்க. நாங்கள் வந்து மருத்துவக் கல்லூரிக்கு காலைல நேரத்தில் போய் காட்டிக்கிறோம், நீங்கள் இப்போதைக்கு கிளம்பிடுங்க அப்படின்னு அந்த டாக்ஸி டிரைவருக்கு அமௌண்ட் செட்டில் பண்ணிட்டு அங்கேருந்து அனுப்பியிருக்காங்க. அதுக்கப்புறம் விதுகுமாரனை என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பயங்கரமாக இந்த 2 பேரும் இரவோட இரவா யோசிக்க ஆரம்பிச்சாங்க. அப்போ அவங்க என்ன பேசிக்கிறாங்கன்னா, ஒருவேளை அவன் மயக்கத்தில் இருந்து எழுந்தானா அவன் என் கையை கடிச்சதை கண்டிப்பாக பார்ப்பான், நம்ம 2 பேரும் கொலை பண்ண முயற்சி பண்ணோங்கிறத ஈஸியாக அவன் கண்டுபிடிச்சிடுவான், அதனால அவனை உயிரோட விட்டு வைக்க வேணாம், நம்ம அவனை கொலை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மதிய நேரத்தில் பக்கத்தில் இருக்கிற பூச்சிக்கொல்லி மருந்து கடைக்கு போயிட்டு ஒரு மருந்தை ஒன்று வாங்கிட்டு வந்து அதை வலுக்கட்டாயமாக இந்த விதுகுமாரனுடைய வாயில திணிச்சிருந்திருக்காங்க. விதுகுமாரனும் அதை சாப்பிட்டதுக்கு பிறகு இறந்து போயிருந்திருக்காரு. அதன் பிறகு என்ன பண்றதுன்னு தெரியாம யோசிக்கும் போதுதான் அந்த வீட்டில் இருக்கிற ஒரு பெரிய பிளாஸ்டிக் பாயை எடுத்து ஒரு ரோல் மாதிரி சுத்தி இருக்காங்க. அது கூடவே பெட்லையுமே ரோல் மாதிரி சுத்திட்டு வெளில இருந்து பார்த்தா உள்ள இருக்கிற சடலம் தெரிஞ்சிடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கவனமா இருந்து பக்காவா கயிறு போட்டு கட்டி எல்லாத்தையுமே அடைச்சிருந்திருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா ஊட்டிக்கு நம்ம போகலாம், அங்க இருக்கிற ஒரு பள்ளத்தாக்கில் எங்கேயாவது போட்டுடலாம், கேரளா போலீஸும் தமிழ்நாட்டுக்கு போய் இந்த விஷயத்தை கண்டுபிடிக்கிறதுல சிரமம் ஏற்படும், நாமளும் மாட்டிக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி தப்பு கணக்கு பண்ணி ஒரு ஒயிட் கலர் அம்பாசிடர் காரை இவங்க புக் பண்ணவும் செய்கிறாங்க. அந்த காரும் சரியா ஒரு ஈவினிங் நேரத்தில் வர ஆரம்பிச்சது. அப்போ டிரைவருக்கு தெரியாம எப்படி இதை காரோடைய டிக்கிக்குள்ள போட போறோம் அப்படின்ற ஒரு சந்தேகம் இருந்ததுனால ஸ்மார்ட்டா டிரைவர் கிட்ட ஒரு 50-100 கொடுத்து என்னுடைய குழந்தைக்கு திங்ஸ் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அவங்களை அனுப்பியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் நான் இன்ட்ரோல ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அவங்களுடைய திங்ஸ் கூட இந்த பெட்ரோலுமே எடுத்து வைக்கிறாங்க. அதாவது விதுகுமாரனுடைய சடலத்தையுமே எடுத்து வைக்கிறாங்க. டிரைவருமே வந்திருக்காரு. அந்த கார் புறப்பட ஆரம்பிச்சது. அப்போ ஊட்டியோடைய 6வது கொண்டை ஊசி வளைவில் நிற்கும் போது டிரைவர் தண்ணி பிடிக்கிறதுக்காக போறாரு. இதுதான் சரியான சந்தர்ப்பம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் டிக்கியை திறந்துட்டு அந்த பெட்ரோலை எடுத்துட்டு பள்ளத்தாக்குல தூக்கி போட்டிருந்திருக்காங்க.
போங்க. இந்த சத்தத்தை கேட்டதுமே அந்த டிரைவர் வேக வேகமாக ஓடி வந்திருக்காரு. என்னாச்சு, என்னத்தை தூக்கி போட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, பாப்பா சாப்பிட்ட சில சாப்பாடும் அவளுடைய டயப்பர் முதற்கொண்டு சில வேஸ்டான பொருட்கள்லாம் இருந்துச்சு, அதை தான் நாங்கள் தூக்கி போட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. டிரைவருக்கும் அந்த நேரத்தில் எந்தவித சந்தேகமும் வரல. அவரும் அந்த காரை ஓட்டிட்டு போகிறாரு. இவங்களும் அங்கங்கே பொட்டானிக்கல் கார்டன், அங்கே இருக்கிற லேக் அப்படின்னு எல்லா இடத்துலையுமே ஃபோட்டோஸ் எடுக்கிறாங்க. ஃபைனலி ஒரு 2-3 நாட்கள் கழித்து ரிட்டன் இவங்க கேரளாவுக்கு திரும்பியிருக்காங்க. அதன் பிறகு தான் திங்ஸ்லாம் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சுந்தரி அம்மாவுடைய வீட்டுக்கு போகிறாங்க. பட் சுந்தரி அம்மா ஆல்ரெடி கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டதுனால போலீஸ்கிட்ட இவங்க வசமாக மாட்டிக்கொள்ளவும் செய்கிறாங்க. இதுதான் நடந்துச்சு அப்படிங்கிற விஷயத்த போலீஸ்கிட்ட இவங்க சொல்லும்போது போலீஸ் ஒரு நிமிஷம் மிரண்டு போயிருந்திருக்காங்க. உடனடியாக ஊட்டி போலீஸுக்கு கால் பண்ணி இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. ஊட்டி போலீஸ் ஆஃபீஸரும் சடலத்தை தேடி பார்க்குறாங்க. ஃபைனலி அவங்களுக்கு அழுகுன நிலையில் ஒரு இடத்துல இருந்து இந்த விதுகுமாரனுடைய சடலம் கிடைக்கவும் செஞ்சிச்சு. அதுக்கப்புறம் போலீஸ் ஆஃபீஸர் இவங்களுக்கு எதிராக இருக்கிற ஆதாரங்கள் எல்லாத்தையுமே ஒன்று திரட்ட ஆரம்பித்தாங்க. ஆனால் இவங்க தான் அந்த கொலையை பண்ணாங்க, இவங்க தான் விதுகுமாரனுடைய சடலத்தை எடுத்துகிட்டு போயிட்டு ஊட்டியில் போய் போட்டாங்க அப்படிங்கிறதுக்கான போதுமான எவிடன்ஸ் எதுவுமே கொஞ்சம் நாட்கள் போலீஸுக்கு கிடைக்காமலே இருந்துச்சு. பட் நாட்கள் நகர போலீஸ் ஆஃபீஸர் இவங்க கிட்ட இருந்த ஒரு கேமராவை கைப்பற்றினாங்க. அந்த கேமராவில் இருக்கிற ரோலை எடுத்து லேபில் கொடுத்து அந்த ஃபோட்டோவை கழுவி செக் பண்ணி பார்த்தப்போ தான் இவங்க ஊட்டி போனதுக்கான எல்லா தடயங்களும் கிடைக்கவும் செஞ்சிச்சு. அதாவது அந்த ஃபோட்டோ எடுக்கப்பட்ட நாட்களை போலீஸ் அதிகாரிகள் அந்த கேமரா ரோலில் இருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அதே சமயம் அந்த ஃபோட்டோஸ்லையும் பார்த்தா இவங்க 2 பேரும், அதாவது ராஜும் வினிதா குமாரியும் தோள் மேலே கை போட்டு நிற்கிற மாதிரியும் அந்த குழந்தை கூட நிற்கிற மாதிரியான ஃபோட்டோஸும் இருந்திருக்கு. ஸோ இந்த எவிடன்ஸ் எல்லாமே கோர்ட்டில் ஒரு பெரிய ஆதாரமாகவும் அமைய ஆரம்பிச்சது. அதே சமயம் இந்த சம்பவத்தை நேரில் பார்த்த அந்த சின்ன குழந்தையுடைய வாக்குமூலமும் ஒரு பெரிய ஆதாரமாகவும் இருந்துச்சு. அதே சமயம் இந்த வழக்கு விசாரணை நடக்கிற நேரத்தில் அந்த குழந்தைக்கு ஒரு 9 வயசு கிட்ட ஆயிருந்திருக்கு. ஸோ இதனால் பழைய விஷயங்களும் அந்த குழந்தைக்கு பாதி சரியாக ஒன்றும் தெரியவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் அம்மா கழுத்தை நெருக்கினது எல்லாத்தையுமே இந்த குழந்தை அந்த நேரத்தில் பார்த்துருக்கா. அதையுமே நீதிமன்றத்தில் சாட்சியாகவும் அவங்க சொன்னாங்க. பட் நாட்கள் நகர எல்லா தடயங்களும் இவங்களுக்கு எதிராக இருந்துச்சு. சர்க்கம்டன்ஷியல் எவிடன்ஸ், அந்த டிரைவருடைய ஸ்டேட்மெண்ட், ப்ளஸ் இவங்க ஊட்டிக்கு போய் அங்கே காரை ரிப்பேர் பண்ணது, அந்த கார் மெக்கானிக்கோடைய ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு எல்லாமே போலீஸுக்கும் இவங்களுக்கு எதிராகவும் அமைஞ்சதுனால இந்த வழக்கை 2007 நீதிமன்றம் முடித்து வைக்கவும் செய்து இவங்க தான் குற்றவாளி அப்படின்னு நிரூபித்து 2 பேருக்கும் மரண தண்டனையை கொடுத்திருந்திருக்கு. கேரள வரலாற்றிலேயே ஒரு பெண்ணுக்கு மரண தண்டனை கொடுக்கப்பட்டுச்சுன்னா அது இந்த கேஸுக்காக தான். அதுக்கப்புறம் இவங்களுடைய கேஸை எதிர்த்து மேல்முறையீடெல்லாம் பண்ணி பார்த்தாங்க. ஃபைனலி அவங்களுடைய மரண தண்டனை ஆயுள் தண்டனையாக மாற்றமும் செய்யப்பட்டுச்சு. தற்போதைக்கு இவங்க 2 பேரும் ஜெயிலில் தான் கம்மி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்களுடைய இந்த காம ஆசை, சுய ஆசைக்காக எந்தவித தவறுமே பண்ணாத இந்த விதுகுமாரனை அநியாயமாக இவங்க துடிக்க இந்த மாதிரி பிளான்லாம் பண்ணி கொலை பண்ணியிருக்காங்கன்னா எந்த மாதிரியான கேவலமான ஜென்மங்கள் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. இந்த உலகம் முழுக்கவே இந்த மாதிரியான தவறான ரிலேஷன்ஷிப்காகவும் அந்த பார்ட்னர் கூட சேர்ந்து வாழணும் அப்படின்னு பல பேர் இந்த தவறான முடிவை, அதாவது கொலை பண்ணிட்டா எல்லாம் சரியாகிடும் அப்படின்னு இந்த தவறான முடிவை எடுத்து தேவையில்லாத பிரச்சனைகளை போய் மாட்டிக்கிட்டு தான் இருக்காங்க. பட் இந்த மாதிரியான கேஸுக்கு ஒரே சொல்யூஷன் என்னன்னா, அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஆள் போயிட்டாங்க அப்படின்னா தாராளமாக தலை மேலே ஒரு கும்பிட போட்டுட்டு அவங்கள அனுப்பி வைக்கிறது ரொம்பவே நல்லது. பட் அவங்களுக்குமே கொஞ்சம் நாட்கள் கழித்து முதல் ரிலேஷன்ஷிப் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இதுவும் இருக்கும் அப்படிங்கிறது புரிய ஆரம்பிச்சிடும். அப்போ தான் அவங்க பண்ண தப்பையை உணரவும் செய்வாங்க. இந்த மாதிரியான ரிலேஷன்ஷிப்பில் அப்பப்போ பார்க்குறதுனாலையும் அப்பப்போ நேரில் மீட் பண்ணி எல்லாம் பண்ணுறதுனாலையும் தான் அந்த ஈகர்னஸ் நீண்ட நாட்கள் இருந்து இந்த மாதிரியான ஒரு கொலை சம்பவத்துக்கு ஒரு தூண்டுகோலாகவும் அமையுது. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகளும் சங்கடங்களும் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு ஒரே வழி என்னன்னா, இந்த மாதிரியான கேவலமான ரிலேஷன்ஷிப்பில் ஈடுபடாமல் இருக்கிறது மட்டும்தான். நீங்கள் இந்த சம்பவத்தை பற்றியும் இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட இந்த கேவலமான ஜென்மங்களை பற்றியும் என்ன நினைக்கிறீங்க? இவங்க அப்பாவியான அந்த விதுகுமாரனை கொன்னதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் என்ன தண்டனை கொடுத்துருப்பீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. இதை பற்றி உங்களுடைய நண்பர்களும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நாளை மறுநாள் வேற ஒரு கிரைம் கேஸோட வேற ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாபு சங்கர்.